சார் ஆஃபீஸில் பக்கத்து சீட்டுக்காரனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வந்தால் 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேது நம்மளுக்கு. ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை சார். தங்கிட்ட படித்த பையன் மாவட்டத்தில் கலெக்டர் ஆகிட்டார், டாக்டர் ஆகிட்டார், என்ஜினியர் ஆகிட்டாருன்னா மகிழ்ச்சியாக சொல்லுவான் என் பையன்னு. அந்த அந்த பொறாமைப்படாத ஒரு குணம் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். எனக்கு இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த விழாவில்னா, அலுமினி மீட், முன்னாள் மாணவர்களுக்கென்று ஒரு அமைப்பு பதிவு இங்கே தான் இப்போ இந்த வருடம் தான் தொடங்குகிறது. அந்த தொடக்கத்திலே நான் இருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரீயூனியன்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் அப்புறம் வரேன். இந்த கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நம்முடைய தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கல்லூரியை எதற்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, சார் பட்டம்லாம் வாங்கியிருக்காருன்னு. நான் இப்போ பட்டம்லாம் வெளியில் சொல்கிறதில்ல, ஏன்னா அதில் ப்ராப்ளம் வருது. எனக்கு அமெரிக்காவில் வந்து நகைச்சுவை நயாகரான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. வாங்கின்னு வந்த பிறகு ஊருக்கு வந்துட்டேன். எனக்கு சேலத்துலேருந்து ஒரு அமைப்பாளர் ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தாங்களான்னு கேட்டார். பயோடேட்டா கலெக்ட் பண்ணுறாரு. சரி புதுசாக வாங்கன்னு சொல்லுவோன்னு சொல்லி ஃபோனில் என்ன பண்ணேன், நகைச்சுவை நயாகரா கொடுத்தாங்க சார்னு. அவர் காதில் என்ன விழுந்ததுன்னு தெரியல. இன்விடேஷனில் நகைச்சுவை நயாகரான்னு போட்டு விட்டான். எல்லாம் ஒரு ஒரு இது. அதனால் வந்து இந்த ரீயூனியன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இதற்கு வந்திருக்கிறீர்களே, அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சொந்த அம்மா அப்பாவையே போய் சொந்த ஊரில் போய் பார்க்காத இளைஞர்கள் நடுவிலே தான் படித்த கல்வி நிறுவனத்தை மீண்டும் பார்க்க வேண்டும், அதனுடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதற்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் சார். நானும் சொல்வேன், இந்த சுகி சிவமும் அமெரிக்காவில் ஒரு 2 மாதம் வருஷத்துக்கு தங்குவோம். கொலம்பஸில் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது. அங்கே போய் ஒரு தொழிலதிபர் தமிழர், அவர் வீட்டில் தங்கணும். அவர் சொன்னாருங்க, எனக்கு சார் என்னோடய ஆஃபீஸில் வந்து மொத்தம் 300 ஸ்டாஃபு, 300 பேரும் அமெரிக்கன். 300 பேரும் அமெரிக்கனு, நான் தமிழன், நான் தான் எம்டி. ஒவ்வொரு வருஷமும் இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, ஒரு மனுஷன் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாதுன்னாரு. நான் கூட நினச்சேன், அவங்க தாத்தா அப்பா யாராவது சொல்லுவாருன்னு நினச்சி, யார் சார்னா, காமராஜர்னா. எப்படி சார்னா, இல்லைங்க என் ஊர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமம். நான் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருந்தவன், கூலி விவசாய தொழில் பார்த்தவன். சின்ன வயசில் எனக்கு படிக்கணும்னு ஆசை, காசு கிடையாது. அந்த நாளில் தான் அப்போ தான் காமராஜர் ஐயா வந்து பள்ளிக்கூடங்கள் சாப்பாடுன்னு ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்ததுனால தான் ஸ்காலர்ஷிப்லேயே நான் படித்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி இங்கே இத்தனை லட்சங்களை புரட்ட முடிகிறது என்று சொன்னால் என்னை உருவாக்கியது கர்ம வீரர் காமராஜர்னா. ஏன்னா கிராமப்புறங்களிலே கல்வி நிலையங்களை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், வைத்தார். ஐயா அவர்களும் அப்படிதான். இந்த காலேஜை சிட்டி நடுவில் கட்டி சிட்டி நடுவுலையே நம்ம எஜுகேஷன் பரப்பியிருக்கலாம். ஆனால் நகரம் சார்ந்த பக்கத்திலே இருக்கின்ற கிராமங்களுக்கு உதவ வேண்டும். பொருளாதாரத்தில் குறைந்த அளவிலே இருக்கிற மாணவர்கள் நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறவர்களுக்கு இந்த அவையின் சார்பிலே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அதுவும் கோ எஜுகேஷன் தான். அங்கே எங்களுக்கு ரீயூனியன்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் படித்த வருஷத்தில் செல்ஃபோன் கிடையாது. அதனால் நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம். அதில் எழுதிப்போம், சும்மா எழுதி கொடுப்போம். உயிர் உள்ள வரை உன்னை மறக்க மாட்டேன்னு. சாயங்காலமே மறந்துடுவோம். அது எழுதி கொடுக்குறதோடு சரி. சில பேர் அட்ரஸ் எழுதி கொடுப்பான். அப்போ ஃபோன் நம்பர் கிடையாது. மேக்ஸிமம் ஃபோன் நம்பர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு பிபின்னு போட்டிருப்போம். என்னென்னா தெருமுனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை,
நம்ம வாடகை வீட்டில் வேறு இருக்கோமா, ஒரு 6 மாதத்துக்கு மேலே அந்த தெருவில் இருக்க மாட்டோம், மாறிக்கினே இருப்போம். அதனால் அதெல்லாம் கொடுக்குறதில்ல, அப்படியே விட்டோம். நான் 89 முடித்தேன். திடீர்னுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிரசிடென்சி காலேஜ்லேருந்து ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்தது. என்னென்னா 89 முடித்தவங்க ரீயூனியனு முடிஞ்சா வாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திடீர்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடடா, ரீயூனியன்னா இதுதான்டா. ஏன்னா உங்களெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு அந்த மாதிரி இல்லையேன்ற ஏக்கம் இருந்தது. போனால் என் கூட படித்த பையங்க 5 வருஷம் என் கூட படித்த பையன்லாம் இருக்கான். அதுவும் என் திக்கு ஃப்ரெண்டு. எப்படா இருக்க, உன்னை டிவியில் பார்த்துருக்கேன்டா, எங்கே இருக்கேன்னு தெரியல, உன் ஃபோன் நம்பர் இல்லை, உன் ஃபோன் நம்பர் இல்லை. அவன் சொன்னான் நான் டிஆர்ஓவாக இருக்கேன், அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறேன், எல்லாம் சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ரீயூனியன் போய் அதான் முடிஞ்சுது. அவனை பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தோடு முடிச்சுட்ருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், டே வாடா, என் வீடு இங்கே பக்கத்தில் தான், கூட வாடான்னு, வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு. வந்தான். என் கூட 5 வருஷம் படித்தவன், கோஎஜுகேஷனு. வந்தான். என் ஒய்ஃபை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதாண்டா என் ஒய்ஃபுன்னு. இதுவா, அப்போ அது அப்படின்னா காலேஜ் படித்தவன்ல, அப்போ அதுன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. அதனால் அந்த ரீயூனியன் இதுவே எனக்கு ஒரு ராசியே இல்லாத ஆயிடுச்சு. இந்த கல்லூரியில் பேசுகிறது மட்டும் எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் லைம் லைட்டில் இருக்கிறவங்க. இந்த சாதாரணமாக நாங்கள் பேசி சில இடத்துல பேச வச்சுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. சில பேர் தான் ரசிப்பாங்க. இந்த கல்லூரிகளில் பேசுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா ரசிப்பீங்க, ஆனால் வெளிக்கூட்டத்தில் நல்லா இருந்தால் கை தட்டுவான், நல்லா இல்லைன்னா கம்முன்னு இருப்பான். ஆனால் இந்த காலேஜில் எப்படின்னா, நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வித்தை தெரியும். அங்கே இருந்துட்டு வந்தேன். எனக்கு ஒன்று தான், இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் அமைப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வருஷமும் முடிச்சிங்க, இன்றைக்கி முன்னாள் மாணவர் என்று விருந்தினராக இன்றைக்கி வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை மனதிலே வைத்து முன்னேறி இதே கல்லூரியில் இன்று விருந்தினராக வந்த நீங்கள் சிறப்பு விருந்தினராக வருவதற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உண்மையிலே நீங்கள் கல்லூரிக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம். இந்த ரசிப்புலாம் ரொம்ப கல்லூரிகளில் அதிகம். இப்போ சார் கூட சொன்னார், இது போன வருஷமே ஆரம்பிச்சிருக்க வேண்டியது, கொரோனாவால் ஒன்றும் பண்ண முடியாது. கொரோனா அப்படி குழப்பி விட்டுடுச்சு நம்மளை. பையனுக்கே போன வருஷம் என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை. என்ன சாதாரணமாகவே படித்தா ஞாபகம் இருக்காது, என்ன படித்தோன்னு ஞாபகம் இல்லை. சார் கொரோனாவே நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல சார், படித்தவன் படிக்காதவன். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னான், ஒரே ஃபீவராக இருக்குது. அதாவது கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான். ஃபீவர் ஆகுதுடா, உடம்பு பாடி வெயிட்டு இருக்குது, பாடி ரொம்ப பெயினாக இருக்குது, தூக்கம் வரல, டேஸ்ட்டு தெரியல, கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம். நான் சொன்னேன், டேய் போய் செக்கப் பண்ணிக்கிடா போடா அப்படின்னு. செக்கப் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துட்டா என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? பாசிட்டிவ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன். கொரோனாக்கு தான் மருந்தே கண்டுபிடிக்கலையேண்ணா. சரி விட்டுருண்ணேன். விட்டுட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுண்ணா? டேய் என்னடா பண்ண சொல்கிற? அப்புறம் நான் சொன்னேன், இங்கே பார் விடு, ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கா, டெய்லி இன்று பலியானவர்கள் எண்ணிக்கைன்னு ஒன்று போடுறான், அதில் உன் பேரை சேர்த்து விட்ருவானுங்க, விட்டுரு அப்படின்னா. முடியலங்க. இது நடுவில் இவனுங்க வேறு இந்த வாட்ஸ்அப்பு உங்களுக்கு தெரியும்ல, அவன் டாக்டர் மாதிரி வக்கீல் மாதிரி அவனே ஒருத்தன் எழுதியிருக்கான், 50 வயசு அதிகமாக ஆனவர்களுக்கு படுக்கையிலேயே ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு. பார்த்த உடனே பயந்துட்டேன், ஏன்னா 50 ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அவன் சொல்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது திடீர்னு உங்களுக்கு பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்காதீங்க. ஏன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் ஓட்டம் கம்மியாக இருக்கும், பிரெயின் ரெஸ்ட் எடுக்கும். நீ சட்டுன்னு எழுந்தினா பிரெயினுக்கே ஒரு ஷாக் கொடுத்து
பிளட்டு வந்து ஏடாகுடமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு படிச்சுட்டேன்னா பயமாக இருந்தது. அப்புறம் போட்டிருக்கேன், அதுக்கு என்ன பண்ணணுமா, நீங்கள் முதல்ல கண்ணு முழிச்ச உடனே எழுந்துக்கக்கூடாது, உடம்பு அசைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் சீலிங்கே பாருங்கள், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் உட்காருங்க, அப்புறம் கட்டில் விட்டு உடனே இறங்கிடாதீங்க, கட்டில் கிட்ட முனையில் உட்காந்து காலை ஆட்டுங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போங்க. நான் பாத்ரூம் போகிறதுக்கு, ஆனால் இது பொய்ன்னு தெரியும், சொன்னவன் டாக்டரானு தெரியல, ஆனால் பயம் இருக்குல்ல மனுஷனுக்கு, படிச்சுட்டோம் வேறு. இப்போல்லாம் பாத்ரூம் போகணுன்னா யோசிக்கதாகுது, இவ்வளோ வேலை இருக்கே, அதுக்கு முன்னால் பெசவை காலையில் பார்த்துக்கலாமான்னு. அப்படி இல்லைன்னா எழுந்து அப்படியே கண்ணை முழிச்சு விட்டத்தையே ஒரு 5 நிமிஷம் பார்த்து உட்கார்ந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருந்து, அன்னைக்கு கட்டில் முனையில் உட்காந்து காலாட்டின்னு இருக்கிறேன். என் ஒய்ஃபு, நட்ராத்திரியில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுற அப்படின்னா, ஒன்றும் புரியல சார். மக்கள் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று, எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக இருக்க வைத்து கொள்ளுங்கள். அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. சார் எப்போவுமே சிரித்த மூஞ்சோடு இருங்க, நம்ப மாட்டீங்க, நம்மளை நல்லவன் நினைப்பாங்க. உண்மையிலேயே சிரித்தா மாதிரி முகம் இருந்ததுன்னா நல்லவன் நினைப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போய் பாருங்களேன், அந்த ஆள் கொஞ்சம் நல்லவர், சிரித்த மூஞ்சாக இருக்காருன்னுவான், அவன் தான் பெரிய திருடன், அது வேறு விஷயம். ஆனால் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன்னா சிரித்த முகன்றது நமக்கே ஒரு அழகு தரும். நிறைய பேர் ஏன் அதை செய்ய மாட்டான்னு தெரியல. எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, இப்போ ஆசிரியர் தொழிலே கூட சரி, கொஞ்சம் சிரித்தா மாதிரி பாடம் எடுக்கிற கிளாஸுக்கு பசங்க வந்து கரெக்டாக வந்துடுவான். உள்ளே நுழைஞ்சவுடனே ஸ்டாண்டப் ஆன் த பெஞ்சுன்னு சொல்கிற வாத்தியாரெலாம் இருக்காங்களா ஸ்கூலில், ஒரு பயம் வர மாட்டான். கஷ்டம் யாராக இருந்தாலும். இப்போ டாக்டர் கொடுங்க, பேஷண்ட் வரும்போது சிரித்தா மாதிரி அவங்கள ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், அப்படியே சிரித்தா மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு அவனையே உத்து பார்த்துன்னு இருந்தாரு வச்சுங்களேன், பேஷண்ட் பயப்படுவான், கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரு போல் இருக்குன்னு. ஆனால் வக்கீலும் அப்படி தாங்க, சார் இதெல்லாம் கேஸே இல்லை சார், முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லணும். வக்கீலும் உத்து பார்த்தானா அவன் இந்தாலே நம்மளுக்கு 10 வருஷம் வாங்கி கொடுத்துருவான் போல இருக்குதுன்னு நினைப்பான். சிரித்தா மாதிரி இருக்கணும் சார். சார் நீங்கள் 1000 சொல்லுங்கள், 1000 சொல்லுங்கள். ஒரு அரசியல்வாதி பார்த்துக்கிறீங்களா, சிரிச்சா மாதிரியே இருப்பாங்க, தோற்று போயிருப்பான், ஆனால் சிரிச்சா மாதிரியே மீடியாவில் வருவான். நமக்கே பாவமாக இருக்கும், பேசாமல் இவருக்கே போட்டிருக்கலாம் போல இருக்குன்னு. ஆனால் அது வந்து ஒரு பெரிய சக்தி, சிரிச்சா மாதிரி இருக்குதுன்றது. உண்மையிலேயே நகைச்சுவை உணர்வு இருந்தால் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியும். நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருந்தால் எல்லோருமாலும் விருப்பப்படுவீர்கள். உண்மையாக தான். ஒரு மாமனாருங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கார், இப்போ தான் 2 நாள் ஆகுது கல்யாணம் பண்ணி. மாமனார் வாசலில் உட்காந்து இருக்கார். ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணால், ஐயா சாமி அப்படின்னா, மாமனார் சட்டுன்னு இருந்ததெல்லாம் இப்போ தான்டா ஒருத்தனுக்கு போட்டேன் அப்படின்னாரு. மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். அது உண்மைதான், இருந்தாலும் அது சொன்ன விதம் மாப்பிள்ளை சிரிச்சிட்டான். ஒரு ஆஃபீஸருங்க 2 வருஷம் ஒரு போஸ்டிங்கில் இருந்தான், 8 கோடி ரூபாய் ஊழல் மாட்டிக்கினான், தூக்கிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நீதிபதி பார்த்துட்டு கேட்டாராம், 2 வருஷத்தில் 8 கோடி எப்படி அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், சார் நீங்கள் என்ன ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு. ஜட்ஜு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஆக நீங்கள் மகாத்மா காந்தி சீரியஸ்ன்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, மகாத்மா காந்தி உண்மையிலேயே நகைச்சுவைவாதி. அவர் சொல்லியிருக்காரு, நகைச்சுவை மட்டும் என்னிடம் இல்லை என்றால் நான் எப்பொழுதும் இறந்து விட்டு இருப்பேன்னு. ஆக நகைச்சுவையும் சிரிப்பும் இருப்பது தான் உண்மையிலேயே ஆனந்தமானது. நம்ம சிரிக்கிறோமானா இல்லை, சாதாரணமாக இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோன்னா, ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸ்மைல் ப்ளீஸ் 1 2 3 சொல்கிற அளவுக்கு. இங்கே எங்கே அவர் நம்ம ஃபோட்டோகிராஃபர் இன்னும் ஒரு படி மேலே, ஓப்பன் ஸ்மைல், வெறும் ஸ்மைல் இல்லை, ஓப்பன் ஸ்மைல். எனக்கு என்னென்னா இன்னும் வரல வச்சுக்க, மேல் உதடுக்கும் கீழ் உதடுக்கும் கிளிப்பு போட்டு விட்ருவாரோன்னு நினச்சேன், அப்புறம் சிரிச்சிட்டேன். ஓப்பன் ஸ்மைல் அப்படி தான், வேறு வழி இல்லை, சிரிக்க மாட்டோம். யாராவது குட் மார்னிங் சொன்னால் திருப்பி சொல்ல மாட்டோம். எவனாவது நமக்கு குட் மார்னிங் சொன்னாலே நமக்கு பயமாக இருக்குது. கடன் கேட்குற போகிறான், இன்னும் திடீர்னு வந்து குட் மார்னிங் சொல்கிறான், கடன் கேட்பானோன்னு. சார் உண்மையிலேங்க அப்படி தான் பயப்படுறோம், குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பயப்படுறோம். நான் வாக்கிங் போகும்போது ஒரு ஆஃபீஸரு டெய்லி குட் மார்னிங் சொல்லுவேன்.
ஒரு நாள் குட் மார்னிங் சொன்னேன், அவர் திருப்பி சொல்லலை, பயந்துட்டேன். அவர் ஏதோ கவனிக்கலை. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, என்னை பற்றி ஏதாவது நெகட்டிவாக யாராவது சொல்லி விட்டாங்களோன்னு. அன்றைக்கி ஃபுல்லாக வேலையே ஓடல. அந்த மாதிரி எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரை பார்த்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்கிறதுல என்னங்க தப்பு? நமக்கு அந்த குணமே வரமாட்டேது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஒன்றும் கஷ்டம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த யூஎஸில் இருக்கும்போதுங்க, சாதாரணமாக அமெரிக்கன்ஸு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் நின்றுப்பேன், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, என்ன யாருன்னே தெரியாது, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே, சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு போவான். இது ஒரு நல்ல பழக்கம். சரி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வாக்கிங் தெருவுக்கு போனேன்ல, அப்போது எதிர்க்க வரவங்ககிட்டலாம் குட் மார்னிங், ஹவ் ஆர் யூன்னு. ஒருத்தர் சொல்கிறான், குளிரில் போய் 1.5 மாதம் இருந்தான்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்குதுன்னு. அதான் என்னை மென்டலின்னுட்டான் சார். சில பழக்கங்களை நாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஆண் பெண் வந்து கணவன் மனைவின்றது ஃப்ரெண்ட்ஸு, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. அங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் ஹஸ்பண்டு தான் விளக்குவான். உடனே ஒய்ஃபு சொல்லுது தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னா ஒய்ஃபு. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. ஹாலில் வந்து ஆஃபீஸ் ரூமில், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறது ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா ஹஸ்பண்ட் சொல்கிறான் தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு. ஃப்ரெண்ட்ஸு மாதிரி. இது ஒரு நல்ல பழக்கம். நம்மளுக்கு அது வராது. நான் வீட்டுக்கு வந்து இதை ட்ரை பண்ணேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. யூஎஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கப்பு காஃபி ஏற்றணுமான்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு. சோஃபாவில் உட்காந்துன்னு ஓன்னு அழுகுறான். நான் லவ் யூன்னு சொன்னது அவளுக்கு இப்படி நம்பலை. அவனே நினச்சிட்டு இருக்கிறா, நான் வேறு யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்னு. இது ஒன்றும் பண்ண முடியாது சார். லிஃப்ட்டு உள்ள எவ்வளோ நேரம், எவ்வளோ இடம் சார்? இவ்வளோ தான். ஒரு லிஃப்ட்டில் 5 பேர் 4 பேர் போகிறோம். அதனுடைய பயண நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம்னு வைங்களேன். பெரிய பில்டிங்காக இருந்தால் கூட அவ்வளோதானே. வினாடியில் இறங்கிட போகிறோம். லிஃப்ட்டில் உள்ளே போகும்போது நமக்கு முன்னால் ஒரு 3 பேர் இருக்கான். என்னைக்காவது நம்ம லிஃப்ட்டு ஏறும்போது அந்த 3 பேரை பார்த்து ஹாய், குட் மார்னிங் சிரிச்சா இருக்குமா? இல்லை. உள்ளே இருக்கிற 3 பேர் எவனாவது நம்மளை பார்த்து சிரிப்பான்றீங்களா? இல்லை. உள்ளே பாருங்கள், அந்த 20 செகண்டு 30 செகண்ட்லேயேங்க 4 பேர் தான் நவக்கிரகம் மாதிரி நிற்கிறான். ஒருத்தன் லிஃப்ட்டு பின்னால் முட்டின்னு நிற்பான். ஒருத்தன் அன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி ஷூவே பார்த்து நிற்பான். இன்னொருத்தன் அந்த லிஃப்ட்டு மேலே ஏதோ ராக்கெட்டுக்கு அனுப்புகிறவன் அந்த 1 2 3 பார்த்துக்கினே இருப்பான். ஒருத்தன் லிஃப்ட் ஆப்ரேட்டரையே முறைப்பான், அவன் பயப்படுவான். ஏன்? ஒரு குட் மார்னிங் சொன்னால் என்ன? உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ரோல் மாடல்னு. நான் சொல்கிறது ரோல் மாடல் இல்லை, அவங்க வாழ்க்கையை படித்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். உடனே நீங்கள் அப்துல் கலாமாக ஆக வேண்டும், சுவாமி அதெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக யாரையா ரோல் மாடலாக வச்சு நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. உங்களை மற்றவர்கள் ரோல் மாடலாக வைக்கிற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் வித்து போடணும், அவ்வளோதான். ரோல் மாடல்னால் எனக்கு கூட தாங்க, நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான். 15 வருஷம் என் வாழ்க்கை பாதி பாழாக போச்சு. என் ரோல் மாடல் பேர் என்ன தெரியுமா? மகேஷ், எங்கள் பெரியப்பா பையன். இந்த எங்கள் அம்மா எனக்கு ரோல் மாடலாக காமிச்சதே மகேஷை தான். மகேஷை பாரு, அவன் எப்படி அவன் வேங்க இந்த எக்ஸாம் எழுதுனா 100க்கு 100 வாங்குவானுங்களே, அந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அவன். நம்ம இந்த 35 வாங்கிட்டு ஜாலியாக இருப்போமே, அந்த மாதிரி மெஜாரிட்டி நம்ம. அவன் அந்த 100க்கு 100 வாங்கிட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க, வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட, சித்தி நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, சித்தி நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. கேட்டாங்களா? வந்து சொல்லிட்டு போவான். உடனே எங்கள் அம்மா, அவன் பார் ஃபஸ்ட்டு வந்துட்டான், நீ தான் அப்படின்னா. பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். அவன் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டாங்க, சேர்க்காம அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான். நான் வந்து கஷ்டப்பட்டு அதை கம்மி மார்க் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோ, இல்லைனா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோன்னு வேணுங்க. அதனால் எனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினேன். கம்மி மார்க்கெல்லாம் அந்த சப்ஜெக்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கினா ஏதோ முடிஞ்சு போச்சு. அவன் அப்போ கிண்டி இன்ஜினியரிங், ப்ரைவேட் இன்ஜினியரிங் கூட கிடையாது, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்துட்டான் சார், கோல்டு மெடல் சார். வாங்கட்டான், தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்து சொல்லுவான், எனக்கு வேலைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு. நான் அப்போ தான் வேலை தேடின்னு இருக்கிறேன்.
எவ்வளோடா சம்பளம் நாங்கள் எங்கள் அம்மா அப்போவே சொல்கிறா 35,000 ரூபா அப்படின்னா. எங்கள் அம்மா இப்படி திரும்பினார். நான் சொன்னேன் இன்சூரன்ஸ் கூட போட முடியாது 35,000 ரூபாய்க்கு என்னால். 2,000 ரூபா சம்பளமே பெரிய விஷயம் எனக்கு. இதே தான் திடீர்னு ஒரு நாள் வந்தால் சித்தி நான் அமெரிக்கா போகிறேன் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா. அப்பா உயிஞ்சாண்டான்னு விட்டேன். போய் ஃபோன் பண்ணுவான் எனக்கு மாதத்துக்கு சம்பளம் 1 லட்சம். அப்போவே 1 லட்சம் ரூபா. அவ்வளோதாங்க முடிஞ்சுது. அவனை பார் மகேஷ் பார்னு ஆச்சா. போனானா ஒரு 2 வருஷம் அங்கே வேலை செஞ்சான். என்ன பண்ணிட்டான், அங்கே ஒரு நீக்ரோ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். அன்றைக்கி தான் எனக்கு ரிலீஃப் ஹப்பா அப்படின்னு. இப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா மகேஷை பாருன்னு. அவனை மாதிரி எதுவுமே பண்ண முடியல, பட் இது பண்ணியிருக்கானே, இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணவானே. டேய் அவன் உருப்படாதவன்னு. சார் அவன் உருப்படாதவன்னு மகேஷை சொல்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எப்போவுமே அப்படி தான், எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் சாதனை படைக்க வேண்டும்னா எல்லாருமே ரோல் மாடல், நீங்கள் ரோல் மாடலாக வாங்க சார். வெளிப்படைத்தன்மையே இல்லாத போயிடுச்சு. நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்க்கு அது உண்மையிலே இருக்கக்கூடாது. நிறைய பேர் வெளிப்படையாக பேசுறதுக்கே தயங்குறோம், ஏன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 3 மணி நேரம் கதை பேசுகிறவங்க வெளியில் இருக்கிற ஆள் கூட ஒரு 5 நிமிஷம் நம்மளால் பேச முடியல, ஏன்னு தெரியல. நமக்கு உண்மையிலேயே வெளிப்படையாக பேசுகிறதே தயக்கம் வருது. பார்த்ததை விட இழைச்சிருக்காரு சார், உங்களுக்கு டயபெட்டிக்காக இழைச்சிருக்கீங்களேன்னு கேட்டால் டயபெட்டிக் தான் ஆமான்னு சொன்னால் நான் கேஸாக போட போகிறோம் இல்லை. அது என்ன ஒரு பெரிய எல்லாருக்கும் வந்துடுச்சு, இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு. ஏன்னா இந்தியாவில் டயபெட்டிக் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. டயாபெட்டிக்கானா அதுக்கு கூட உண்மையை சொல்ல மாட்டான். இல்லைங்க பார்டர் என்ன பார்டர், டே உனக்கு டயபெட்டிக் இருக்குது, நீ பார்டர்னா கண்ணு தெரியாமல் தடவுறாருங்க சார். ஐயில் ப்ராப்ளம் இருக்கான்னு லைட்டாக தெரியாது, லைட்டே தெரியல. டே லைட்டே உனக்கு தெரியலடா. எதுவாக இருந்தாலும் சரி, குடிப்பியான்னு கேட்டால் எஸ்ஸு நோ, 2 விஷயம் தான், முடிஞ்சு போச்சு. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்களா, எஸ்ஸு நோ. பீர் குடிப்பேன், அது நான் மோரா, அதுவும் குடி தான். இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க பெருமையாக பேசுவாங்க, நான் வெஜிடேரியன். நீங்கள் வெஜிடேரியனா? ஆமாம் ஃபுல்லாக வெஜிடேரியன். முட்டை சாப்பிடுவேன். முட்டை நீயே வச்சுக்க வேண்டியதா நான் வெஜிடேரியன்னு இல்லை சார். எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக எந்த பிரச்சனையாலும் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் கூட மற்றவர்கள் உங்களை ஆள விடாதீர்கள். ஏன்னா ஈஸியாக நம்மளை சாப்பிட்டு போயிடுவான்.